சென்னை ஐசிஎஃப் டீமுக்கு ப்ளே பண்ணுறதுக்காக பிளேயர் செலெக்ஷன் வந்து ஐசிஎஃப் டீம் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அதை பற்றி லைட்டாக ஒரு டீட்டெயில்டான விஷயங்கள் வந்து பார்த்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாட்னா டீம் இப்போதைக்கு இன்னும் 2 NOPs வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் என்னங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூம்பா டீமை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். அண்ட் கடைசியாக நேஷனல் கேம்ஸ் இருக்குது, அதை பற்றி லைட்டாக பார்த்துடலாங்க. அதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக யூம்பா டீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ யூம்பா டீமை பொறுத்தளவு எனக்கு இப்போதைக்கு கிடைக்கிற லீக்ஸ் அப்டேட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது யூம்பா டீமோட ஹெட் கோச்சாக இருக்கிற கோலம் ரெசாவை அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 100% கன்ஃபார்ம் கிடையாது. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அடுத்த அப்டேட் பாட்னா டீமை பற்றி பார்த்துடலாம். ஸோ பாட்னா டீமை பொறுத்தளவு இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 2 NOPs வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அன்கித், மிலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 ரைடர்ஸை வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு இன்னும் 2 NOPs வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரியான்ஷு. ஓகேங்களா? இவர் வந்து லெஃப்ட் கார்னர் பொசிஷன் ப்ளே பண்ணக்கூடியவர். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சௌரப் நர்வால், அவர் லெஃப்ட் கவர் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர். 2 பேருமே யுவா கபடி சீரீஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஆனால் அடுத்ததான் நேஷனல் கேம்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் கபடியில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று Day 1 நடந்துச்சு, இன்னைக்கு Day 2 வந்து நடக்குது. நாளையோட லீக் மேட்சஸ் எல்லாம் முடியுது. February 1 வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸும் February 2 ஃபைனல்ஸும் நடக்க போகுது. ஓகேங்களா? ஃபுல் ஷெட்யூல்ஸையும் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நேற்று Day 1க்கான ரிசல்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மேட்சஸ் எதுவுமே லைவாக ப்ராப்பராக பார்க்க முடியல, ஹைலைட்ஸ் தான் பார்க்க முடியும். ஹைலைட்ஸை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஹைலைட்ஸ் பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தாலே வரும். ஓகேங்களா? லைவெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சேனல் இருக்குது, பட் அதில் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப புவராக இருக்கும். பாயிண்ட்ஸ் எதுவுமே காமிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் ஹைலைட்ஸ் பாருங்கள், யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். அடுத்ததாக சென்னை ஐசிஎஃப் டீமை பற்றி பார்த்துடலாம். இந்த ஒரு டீமுக்கு பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக ட்ரையல்ஸ் வந்து வைக்க போகிறாங்க. ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீமுக்கும் வச்சுருக்காங்க, பாய்ஸ் டீமுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் தேவைப்படுறாங்க. அதனால அதுக்கும் தனியாக ட்ரையல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கும் ஒரு சில தமிழக வீரர்கள் நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கேர்ள்ஸ் டீமை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்டவங்க வந்து பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் 13 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கேர்ள்ஸ். நேம்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன், பாஸ் பண்ணி க்ளீனாக பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பாய்ஸை பொறுத்தளவு ஆல்ரவுண்டர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஆனா அதுல ஒரு சில தமிழக வீரர்களோட நேமும் இருக்கு. அண்ட் ஓவராலாக இந்த ஆல்ரவுண்டர் பொசிஷனுக்காக கிட்டத்தட்ட 12 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வீரர்கள். ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க தான். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருளாந்த பாபு, மாரிமுத்து, சாரதி, அமர்நாத், அஜய், சக்திவேல், வசந்த், அப்புறம் அருண்குமார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 7 பேர் கொடுத்துருக்காங்க. இவங்க கூட இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ், ஒரு 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஓவராலாக நம்ம தமிழ் பிளேயர்ஸ் இந்த ட்ரையல்ஸில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா ப்ளே பண்ணி கண்டிப்பாக ஒரு தமிழ் வீரர் அந்த டீமுக்கு வந்து போனாங்க அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. பார்ட்டிசிபேட் பண்ண போகிற ட்ரையல்ஸ் அட்டன் போன எல்லா பிளேயர்ஸ்க்கும், எல்லா கேர்ள்ஸ் டீம் பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஆனால் அவ்வளோதான் நண்பா வீடியோ. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.